Hi friends, welcome to Fish Aquarium. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இன்ஃபோசூரியா கல்ச்சர் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு நமக்கு தேவையான பொருள் ஏதாவது ஒரு வெஜிடபிள். நான் வந்து இந்த முட்டைக்கோஸை வந்து சூஸ் பண்ணிருக்கேன். இது யூஸ் பண்றனால ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கறனால இந்த முட்டைக்கோஸை நான் சூஸ் பண்ணிருக்கேன். இதோட ஒரே ஒரு லீஃபை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை வந்து என்ன பண்ணனும் அப்படினா நீங்க ஒரு வாட்டரை வந்து நல்லா பாயில் பண்ணிக்கங்க. நல்லா வந்து பாயில் பண்ணிட்டு அதில் வந்து இதை போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் அந்த வாட்டர் ஆறுற வரைக்கும் வந்து நல்லா வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கல்ச்சர் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 3 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 7 டேஸ் இல்லைனா ஒரு 40 டேஸ் 30 டேஸ் கூட ஆகலாம். ஸோ இந்த ரிசல்ட் வந்து பெட்டராக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் பீட்டா ஃபிஷ் ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங் முடித்தோடனே அதோட ஃப்ரைஸுக்கு ஃபஸ்ட்டு ஃபீடிங்காக வந்து நீங்கள் இதை கொடுக்கலாம். ஸோ இந்த கல்ச்சரை வந்து பெட்டராக கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அதை க்ரோத் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கல்ச்சரை வந்து வச்சுட்டு நம்ம பீட்டா ஃபிஷ் ப்ரீட் பண்ணும்போது கொடுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் பீட்டா ஃபிஷ் ப்ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இந்த கல்ச்சரை ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பீட்டா ஃப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபீடிங் கொடுக்கறதுக்கு என்ன பெட்டர் ஃபீடிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் யோசிக்கிறத விட நம்ம இந்த கல்ச்சரை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பீட்டா ஃபிஷ்ஷை வந்து பேர் செலக்ட் பண்ணி ப்ரீட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபீடிங் வந்து நல்ல ஃபீடிங்காக கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபீடிங்காக எக் யோக் தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ லைவ் ஃபீடிங் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இன்ஃபோசூரியாவை வந்து நீங்கள் கொடுக்கலாம். இந்த கல்ச்சரை ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அந்த கல்ச்சர் பற்றி வீடியோஸ் வந்து போட சொல்லி. ஸோ ஆல்ரெடி இந்த கல்ச்சரை வந்து 2 டைம் மேக் பண்ணோம். அந்த வந்து கல்ச்சர் வந்து சரியாக வரல. ஏன்னா கிளைமேட்டிக் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்தனால வரல. ஸோ இந்த டைம் பெட்டராக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து இந்த கல்ச்சரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பீட்டா ஃபிஷ்ஷும் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பீட்டா ஃபிஷ்ஷும் ப்ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஃப்ரைஸும் வந்திருக்கு. இதோட ஃபீடிங் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஃப்ரைஸ்க்கு வந்து கொடுக்கலாம். இப்போ இது நல்லா பாயில் ஆயிடுச்சு. பாயில் ஆனோடனே என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ ரொம்ப நல்லாவும் பாயில் பண்ணக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த வாட்டரில் வந்து அதை போட்டுருங்க. போட்டுட்டு அதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க. ஃபுல்லாக ஒரு 1/2 hour பக்கம் வந்து நல்லா ஆறணும். கையில் வந்து எடுக்கிற அளவுக்கு வந்து நல்லா ஆற வச்சுருங்க. நீங்கள் வெஜிடபிளை வச்சு இந்த கல்ச்சர் பண்ண போகிறீங்க அப்படின்னா லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கல்ச்சரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாழைப்பழத்தோல் இல்லை பனானா லீஃப் இதெல்லாம் வச்சு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக அப்படியே வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த கல்ச்சரில் நம்ம இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதில் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த கல்ச்சர் வந்து உங்களுக்கு வராமல் போகலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த கல்ச்சர் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் நமக்கு தேவையானது ஒரு கண்ணாடி பாட்டில். ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பெரிய பாட்டிலையும் யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி சின்ன பாட்டிலையும் வந்து நீங்கள் பண்ணலாம். பிளாஸ்டிக் பாட்டிலில் முடிஞ்ச அளவு பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு பிளாஸ்டிக் பாட்டிலில் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதில்ல. ஸோ கண்ணாடி பாட்டிலை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சன்லைட் வந்து கரெக்டாக படும். அதனால் சீக்கிரம் வந்து கல்ச்சர் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது என்னோடய ஒரு பழைய கப்பி ஃபிஷ் டப்பு. ஸோ நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இதிலேருந்து நம்ம வாட்டரை வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் பழைய அக்வாரியம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அக்வாரியம்லேருந்து கொஞ்சம் வாட்டரை வந்து எடுத்துக்கங்க. ஸோ இந்த வாட்டரை வந்து பாதி வந்து நம்ம வந்து இதை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அக்வாரியம் வாட்டரை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணியிருந்தீங்கனாலும் பரவாயில்ல, இல்லை க்ளீன் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் பரவாயில்ல. ஸோ அதோட வேஸ்ட் இல்லாமல் வாட்டரை மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி அப்படியே எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இந்த லீஃப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக போட்டுடலாம். ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஃபுல்லாக நல்லா கீழே வரைக்கும் போகிற மாதிரி வந்து நல்லா அமுத்தி விட்டுருங்க. நீங்கள் இந்த கல்ச்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ நாளில் உங்களுக்கு இந்த கல்ச்சர் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை வந்து ஃபுல்லாக வந்து அமுத்தி வந்து ஃபுல்லாக உள்ளே விட்டுட்டோம். ஸோ கீழே எல்லாமே இருக்குது. வாட்டரை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு ஃபில் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாகவே. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து ஒரு கிளாத்தோ இல்லை வந்து ஃபிஷ் நெட் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த நெட்டை வந்து வச்சு நம்ம வந்து மேலே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ மேலே வந்து வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சன்லைட், அதாவது டைரக்ட் சன்லைட் படக்கூடாது. மார்னிங் டைம் மட்டும் ஒரு சன்லைட் படுற மாதிரி இடத்துல இதை வந்து நம்ம வச்சிடணும். இதை நம்ம வச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த உள்ளே போட்டிருக்கிற அந்த முட்டைக்கோஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நல்லா ஃபுல்லாக அழுகிரும். ஸோ ஒரு 2 டேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் முடிஞ்சளவு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லாங்கான இடத்துலையே வச்சுருங்க. முடிஞ்சளவு வீட்டுக்குள்ளே அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. ஸோ வெளியெல்லாம் அந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 2 டேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும்.
ஸோ இப்போ பாருங்கள், இப்போ தான் இந்த கல்ச்சர் வந்து ஓரளவு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து கீழே வந்து தெரியும். நைட் டைமில் நீங்கள் என்ன பண்ணாலும் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு டார்ச் அடித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அந்த கல்ச்சர் வந்து நல்லா மூவ் ஆகுறது தெரியும். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒயிட்டாக வந்திருக்கு. ஸோ இது மேக்ஸிமம் 3 to 7 டேஸில் வந்துடும். ஸோ 14 to 15 டேஸ் பக்கம் ஆகுது. பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங்காக தான் இந்த கல்ச்சரை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் வந்து இது 14 டேஸ் பக்கம் ஆனதுனால என் ஃப்ரைஸ்க்கு வந்து நான் இதை ஃபீட் பண்ண முடியல. ஸோ மற்ற 2 டைப்பில் வேறு வெரைட்டியில் 2 கல்ச்சர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எவ்வளோ நாளில் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதோட வீடியோஸுமே வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த கல்ச்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ரீடிங்க்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல கல்ச்சர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று பாஸ் ஆகும். ஸோ அதை வச்சு நீங்கள் உங்கள் ஃப்ரைஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ இன்னும் மற்ற வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வர இருக்குது. ஸோ மறக்காமல் அதை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.